உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு. அவ்வளோதான். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இது பரட்டணுமா? பரட்டி வச்சிடணும். வச்சு ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம்? ஒரு அரை ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும். பாதாம் எடுக்கணும். க்ரீன் சிக்கன். இது என்ன பண்ணால் மசாலா தூள் பொடி போட்டியா? பட்டை லவங்க பொடி ஒரே ஒரு போட்டாச்சு. சும்மா ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு மணத்துக்காண்டி. இதுதான் பட்டை லவங்க பொடி வந்து ஒரு கொழும்பு பட்டை லவங்க அது ஒரு டீஸ்பூன் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். இது வந்து க்ரீன் சிக்கன். அது இருக்கிறோம் க்ரீன் சிக்கனு. இதுக்கு வந்து இதான் பொடி. இது வதக்கணும். க்ரீன் சிக்கன் செய்கிறாங்க. இது வந்து சென்னை மக்களுக்கு வந்து கோழியோட தொடர்போடு இருக்கிறதுனால அது சம்மந்தமாக மக்களுக்கு போட்டால் அதோட பயன்பாடு நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரே பொரிச்ச கறியை செஞ்சால் அது உடம்புக்கு கெடுதி. அது எண்ணெய் போட்டு பொரிச்சு கொடுக்குறது. குழம்பு கொடுத்தா குழம்பு டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். இப்போது ஒரு வித்தியாசத்துக்கு இது மாதிரி பட்டை லவங்கம் போடுறாங்க. பொடி போட்டு வெங்காயம் போட்டு வதக்குறாங்க. அது வந்து மசாலா போட்டு வச்சுருக்கு. மசாலா போட்டு தயிர், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வச்சுருக்குது. இது வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது க்ரீன் சிக்கன். இதுதான் கொண்டா அது மட்டும் கொடு, வேறு எதுவும் வெங்காயம் வேணாம் போடணுமா? வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு க்ரீன் சிக்கன் என்ன போடணும்? கறி வந்து 1/2 கிலோ, தனியாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 கிலோவுக்கு 100 தயிர், அப்புறம் தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள். அது எவ்வளோ? மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோ போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுல ஊற வச்சு. இப்போ வந்து மசாலா போட்டு வெங்காயம் போட்டு வதக்கின்னு இருக்காங்க. இதை அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஒர்க்கு நடக்குது. இது வந்து அல்லமீன் வேர்ல்டு சேனலுக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறோம். அல்லமீன் வேர்ல்டு சேனல் சமையல் மட்டும் இல்லை, எல்லா விதமான தொழில் முனைவோருக்கும் சேர்த்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ரு, டைல்ஸு, கொத்தனார் மற்றும் கேட்ரிங்கு, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நலவான விஷயங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லா நலவான விஷயங்களையும் நம்ம ஊக்குவிச்சு இந்த சேனலில் இது பண்ணுறோம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட வியாபாரம், உத்தியோகம் இதை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நம்ம இதை அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம சேனலை உருவாக்கியிருக்கோம். இல்லை ஒரு 15,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இணைஞ்சிருக்காங்க. ஒரு 80 லட்சம் பார்வையாளர் பார்வையிட்டிருக்காங்க. இது மேலும் நீங்கள் உதவி செய்யறதுக்கு உங்களோட தாழ்மையான கோரிக்கை வைக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளும். இது வந்து க்ரீன் சிக்கன். இல்லத்தரசிங்க வந்து உங்களோட வேலை பளுவில் இது மாதிரி குழந்தைங்களையும் மகிழ்விட்டதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உணவு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நண்பர்களுக்கு செஞ்சு, உறவினர்கள் வருவாங்க, அண்டை வீட்டுக்காரர் மற்றும் இது கொடுத்த மகிழ்ச்சி சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது பசி ஆறுறது, உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் அம்மா வந்து எனக்காக கஷ்டப்பட்டு இந்த க்ரீன் சிக்கன் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி
அந்த பாசம் வந்து அதிகரிக்குது இந்த மக்களுக்கு. அந்த அம்மா வந்து அம்மா பாட்டி குடும்பத்தில் செஞ்சு கொடுக்கும்போது அந்த பாசம் அதிகரிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, கணவருக்கு. பாருங்கள், ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஜொமேட்டோவில் ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் அந்த அன்பு பாசம் அவன்கிட்ட இருக்குமா, கடைக்காரங்களுக்கு இருக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம்? இருக்காது. ஏன்? அவங்க வந்து வியாபாரத்துக்காக செய்கிறாங்க. அதில் அன்பு பாசம் கலக்காது அந்த கறியில். அந்த இதில் அவங்க ஒரு வாட்டி 10 வாட்டி அம்மா அப்பா காய்கறி எல்லாம் பார்த்து அதை கழுவி அதை கழிவுகளை தவையாக எடுத்து பிரித்து செஞ்சு தராங்க. ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களா? 1 கிலோ 2 கிலோ சமைக்கிறாங்க. அப்போது இந்த அன்பு பாசம் அந்த இது வந்து அந்த ஹோட்டலில் கிடைக்காது. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி. ஆனால் இந்த அன்பு பாசம் வந்து நமக்காக செய்யக்கூடிய அம்மா, மனைவி, அக்கா, தங்கச்சி, பாட்டி இதில் கிடைக்கும். அதுதான் இந்த ஹோட்டலுக்கும் குடும்பத்துக்குள்ள வித்தியாசம். இதில் இறைவனோட அருள் இருக்குது. இறைவனோட அருள் இருக்குது. ஹோட்டலெல்லாம் வந்து பசிக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். ருசிக்கு சாப்பிடுவோம், கொஞ்சம் அடி போய் சாப்பிட்டுக்கலாம். பார்த்துங்க. இப்போது கறியில் தூக்கி போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி போடுறது அந்த கறியில் போட்டாச்சு. இப்போ அது கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும். வேக வைக்கணும்ல, கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிக்கணும். ரொம்ப எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? ஒரு 2 கொதி கொதிச்ச உடனேயும் இந்த கீரத்துக்கு ஊற்றணும். இந்த சில்லியை ஆமாம் அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு திருப்பி வச்சு வேக விடணும். ஆமாம், போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேக வச்சு இறக்குனா பெப்பர் சிக்கன் இது சில்லி இது சரி ஆகிடும். க்ரீன் சிக்கன் ரெடி. க்ரீன் சிக்கன் பார்த்துங்க, குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புதுமை. ஏன்னா அதில் போட்டுக்கலாமல் ஆரோக்கியமான ஒரு பொருள். முந்திரி, பாதாம் பருப்பு, தனியாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தயிர், புதினா, எல்லா ஐட்டமும் சேர்த்துருக்கு. நல்லவான ஐட்டம், உடலுக்கு ஆரோக்கியமானது. சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியம். தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்க. புதினாவை தனியாக கொடுத்து இதுமாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. இதுமாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உடலுக்கு ஆரோக்கியமாக போய் சேருது. கோழியோட தன்மையும் குறையுது. நிறைய குவாலிட்டியான பொருள் சாப்பிடும்போது, கோழி ரெகுலராக சாப்பிடும்போது நிறைய பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்க. அது இறைவன் வந்து அந்த பொருள், அந்த மருத்துவ பொருள் இதெல்லாம் சரியாயிடும். அதுக்காக இந்த க்ரீன் சிக்கன் செஞ்சது நல்லது. ஒரு 1/2 மணி நேரத்தில் இது எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் ஆர்டர் போட்டு உட்காந்தா கூட 1/2 மணி நேரம் ஆகும். அது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். ஹோட்டலில் 1/2 மணி நேரம் குறைஞ்சது வரதுக்கு இந்த டிராஃபிக்கில் 10 கிலோ ஆகும். அவ்வளோதானா? அப்புறமேல் எத்தனை நிமிஷம் கொதிக்க வைக்கணுமா? இது ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் கழிச்சு இது வெந்துடும். அதை எடுத்து பார்க்கணும். அந்த குழம்பும் அந்த செட் ஆகிடும். லாஸ்ட் கொஞ்சம் இறக்குற டைமில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இறக்கும்போது கொஞ்சம் காரத்துக்காண்டி. ஆமாம், பச்சை மிளகு வந்து உடல் ஆரோக்கியமான பொருள். இதில் எல்லாமே நல்ல பொருள் தான் சேர்த்துக்குது. எல்லாம் குவாலிட்டியான பொருள், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அரைப்பழம் ஊற்றுறியா? இஞ்சிப்பழம் போடணும், லெமனும் ஊற்றணும். புளிப்புத்தன்மை கிடைக்கும். புளிப்புத்தன்மை கிடைக்கும், பார்த்துங்க. எலுமிச்சம்பழம் அரைப்பழம் ஊற்றணும். தெளிச்சு விடுறது புளிப்புத்தன்மை. ஏன்னா தக்காளி சேர்க்கல. தக்காளி சேர்க்கறது புளிப்புக்காண்டி லெமன் சேர்க்குறாங்க. பார்த்துங்க. இது வந்து க்ரீன் சிக்கன். சிக்கன் செய்யும் முறை இது. சரிங்களா? பயன்படுத்திங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வெந்துடும், இறக்கி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான். நன்றி. மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் உப்பு. உப்பு தேவையான அளவு. 1/2 ஸ்பூன் போட்டு பரட்டணுமா? பரட்டி வச்சிடணும். வச்சு ஊற வைக்கணும். எவ்வளோ? ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும். க்ரீன் சிக்கன் போடணும். இது வந்து க்ரீன் சிக்கன். பச்சை மிளகா போடணும். அதான் க்ரீன் சிக்கன் ஆகுது. முந்திரி போடணும். எத்தனை பச்சை மிளகா? 5 போடணும். 1/2 கிலோவுக்கு. முந்திரி எவ்வளோ? கொஞ்சம் ஒரு பரகத்துக்கு போடணும். தேவைக்கு போட வேண்டியதான். பாதாம் பருப்பு 5. அவ்வளோதான். இது 1/2 கிலோவுக்கு. இப்போ போட்டு ஊற வச்சிட்டாங்களா?
இது வந்து என்ன பண்ணுறது, புதினா தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் தூள், மிளகாத்தூள், கறி போட்டு தயிர் ஊற்றி ஊற வச்சிட்டாங்க. இது போட்டு அரைக்கணும். புதினா போடணும். புதினா போடணும். இது வந்து க்ரீன் சிக்கன். இது வந்து செய்கிறது வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். வித்தியாசமாக இருக்கும். நல்லா சிக்கன் அந்த உடம்புக்கு நல்லது. எல்லா ஐட்டம் பார்த்திங்கன்னா நல்ல பொருள் போடுறதுனால கோழிக்கறி சாப்பிட்டா அந்த கோழிக்கறியோட எஃபெக்ட் இருக்காது. காரணம்னா நீங்கள் சேர்க்குற பொருள் வந்து எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் சேர்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த கறியோட சாப்பிட்டா கூட பசங்களுக்கு உடம்பு நல்லது. மல்லிக்கீரை, கொத்தமல்லி போடணும், புதினா போடணும், பச்சை மிளகா போடுறோம், பாதாம் பருப்பு போடுறோம், முந்திரி பருப்பு போடுறோம். தனியாக முந்திரி பருப்பு போட நீங்கள் சாப்பிடாது டேஸ்ட் இருக்காது. நல்லா இந்த மாதிரி உணவில் சேர்த்துட்டா உடல் ஆரோக்கியமாக ஆகிடும். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி புதினா, கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கணும். பார்த்துங்க. வேறனாம்மா அரைக்கணும். மிக்சியில் அரைக்கணும். இது மிக்சியில் அரைக்கணும். சட்னி மாதிரி அரைக்கணுமா? சட்னி மாதிரி அரைக்கணும். பார்த்துங்க. அரைச்சணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா அது கொஞ்சம் குழப்பம்னு வரும். அதுதான் தண்ணி ஊற்றுறோம். பார்த்துங்க. இது செய்யும் முறை வேர்லி சிக்கன், க்ரீன் சிக்கன் செய்யும் முறை இதெல்லாம். பார்த்துட்டிங்களா? பேஸ்ட் பண்ணி போச்சா? இதுதான் க்ரீன் சிக்கன் செய்யக்கூடிய ரெடி பண்ணி நாங்கள் போட்டு வச்சுட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் அரைச்சிடலாம். ஆச்சா அது பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். கொதிக்குதா? வெந்துச்சாம்மா? இது எவ்வளோ நேரம் போட்டிருக்கு? அதை வேக வச்சேன். அரை மணி நேரம் வெந்துச்சு. இது வந்து க்ரீன் சிக்கனு. நல்லா பச்சையாக இருக்காதுன்னு கேட்காதீங்க. எல்லாம் உள்ளே போட்ட ஐட்டம்லாம் காமிச்சது தான். க்ரீன் சிக்கனு இது அரை மணி நேரம் வேக வச்ச பிறகு இறக்க போகிறாங்க. சரிடும். க்ரீன் சிக்கன் பண்ணுமா? அரை டீஸ்பூன். இது என்ன சிக்கன்? இது க்ரீன் சிக்கன். என்ன போடுது சிக்கனில்? தயிர். எவ்வளோ கறி இது? அரை கிலோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றணும்? ஒரு பாக்கெட்னா 100 கிராம் தயிரா? 10 ரூபா பாக்கெட். 100 கிராம் தயிர் போட்டு ஒரு இது சில்லி பவுடர் போட்டு தனியாத்தூள் 1.5 டீஸ்பூனா? 1.5 டீஸ்பூன் சீக்கிரம் கூட மஞ்சத்தூள் போடணுமா? அரை டீஸ்பூன். இது என்ன சிக்கன்? இது க்ரீன் சிக்கன். என்ன போடுது சிக்கனில்? தயிர். எவ்வளோ கறி இது? அரை கிலோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றணும்? ஒரு பாக்கெட்னா 100 கிராம் தயிரா? 10 ரூபா பாக்கெட். 100 கிராம் தயிர் போட்டு ஒரு இது சில்லி பவுடர் போட்டு தனியாத்தூள் 1.5 டீஸ்பூனா? 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுமா. சீக்கிரம் கூட மஞ்சத்தூள் கொடு.